அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி. இது நல்ல அறிவு உள்ளவங்களுக்கு மட்டும், நல்ல அறிவு உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு. அதாவது அகில உலக பரபிரம்ம ஜோதி அப்படின்னு சொன்னா அதோட பொருள் தெரியல. அதோட பொருள் தெரிஞ்சா இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அடுத்தல சிவனு, அடுத்தல கல்கி, அறம்பாடி சித்தர் பாடல், போகரு, புலிப்பாணி எதுவுமே சொல்ல இயலாது. ஏன்னா அகில உலக பரபிரம்ம ஜோதி என்னன்னு தெரியல. அப்போ உங்களோட அறிவெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, கல்வியை கத்துருக்குறோம், பாடத்தை படிக்கிறோம். அந்த ஆளு கை நட்டி சரிங்கய்யா 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 சரிங்கய்யா, ஓ நீங்க குரு நான் சிஷியனங்கய்யா அப்படின்னு இவன் சொல்ல வேண்டாம். இவன் அண்டத்துல பார்வதிக்கு பிள்ளை, சுப்பிரமணிக்கு பிள்ளை, பழனி. அந்த பழனி எப்படி மாறிட்டான்? சொக்கநாதன். பழனி சொக்கநாதனை மாறிட்டான். அப்ப பார்வதிக்கு புருஷனா? பார்வதிக்கு புருஷனா இல்ல பார்வதிக்கு பிள்ளையா? இல்ல சுப்பிரமணிக்கு தந்தையா இல்ல சுப்பிரமணிக்கு பிள்ளையா? அப்ப பழனி என்ற பேருகாரன் எப்படி சொக்கநாதனை மாறினா? அட அறிவில்லாதவங்களா, ஒரு அறம்பாடி சித்தர் பாடலை படிச்ச உடனே நீ என்ன அவமானப்படுத்துற? ஒரு அசிங்கம் சந்தனமா ஆக நினைக்கி, ஒரு அசிங்கமான ஒரு பொருள் சந்தனக்கட்டை ஆயிட்டு, சந்தனக்கட்டை ஆயிட்டு, நீ கொஞ்சம் தான் பாக்கி, அதுக்குள்ள மறுபடியும் சாக்கடைவை தூக்கி ஊத்த வர்றியடா. அப்ப இவ்வளவு நாள் பாடுபட்டது ஒரு அசிங்கம் அழகா மாறிக்கிட்டு வருது. முடிஞ்சிட்டு அழகா மாறிட்ட. ஆனா அழகா மாறின இதுல நீ மறுபடியும் அசிங்கத்தை கொண்டு வச்சா இது என்னப்பா நியாயம்? அப்ப அந்த அசிங்கம் எல்லாம் உனக்குத்தான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அறம்பாடி சித்தர், கல்கி அவதாரம் சொல்றேன் இல்லையா, எல்லாம் போலிதான். எல்லாம் அறிவில்லாம ஆசை பேராசை பெருநட்டம். புரியுதா? இந்த அறம்பாடி சித்தரு அறம் என்ன பொருள் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அன்னைக்கு பாடலை படிச்சு ஆதி சொக்கர ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? சைக்கிள் அவர் தகுதி சைக்கிள் போதும். இந்த வண்டி வாகனம்லாம் கண்டுபிடிக்க முன்னுக்குட்டி மனிதனுக்கு வாகனம் என்ன தெரியுமா? இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முன்னுக்குட்டி வாகனம் மனிதனுக்கு என்ன தெரியுமா? நீ இப்படியெல்லாம் பேசுவது தெரிஞ்சுதான். ஏன் வாகனம் யானை, குதிரை. இந்த அழிவில்லாத அரசன் குதிரையில வருவான், இதுதான் தெரியும். இதை விட்ட வேற என்ன தெரியும்? அழிவில்லாத அரசன் யானையில வருவான், மூத்தவன் இளையவன். அறிவில்லாதவங்களா? சபரிமலை படியேறும் போது இடது பக்கம் ஆனை, வலது பக்கம் புலி. இந்த புலி யானை இதான் முதல் படி. இப்படி ஏறி போறது. உங்ககிட்டலாம் பேசி வேஸ்ட். எப்பா இந்த கல்கின்னு நான் தான் கல்கி தேவடியா மகன். இந்த தேவடியா மகன் ஆகிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? அப்ப ஓ தாய் எப்படி? அப்ப அதோட பொருள் தெரியாதவன் கல்கி நான் தான் உலகத்தை ஆட்சி பண்ண பிறந்தவன். இது எனக்கு ஆரம்பத்திலே சொல்ல தெரியும். புரியுதா? ஆனா இந்த அறிவில்லாதவன் என்ன நினைப்பான்னா, ஓ என் தாய் தப்பானவளா? பார்வதி பொதுவா பெண்கள் அனைவருக்கும் பார்வதி பேர். பெண்ணா பிறந்துட்டா பேர் பார்வதி. சதிதேவி அக்னியில் இறங்கும் போது மறுபிறவி எடுத்து பார்வதிக்கு தான் அடைவேன். அப்ப இதுல சதிதேவி நெருப்பு, பார்வதி நீர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆணோ பெண்ணோ சொல்லப்பா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆணோ பெண்ணோ? பெண்ணு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெண்ணு. அந்த பெண்ணுக்கு பேரு பார்வதி, சீதா, சரிதேவி, தட்சன். நீ தட்சனை அறிஞ்சாதான் பிரம்மாவை அறிய முடியும்.
நீ பிரம்மாவை அறிஞ்சாதான் பரம்பொருளை அறிய முடியும். ஆனால் இந்த பரம்பொருள், இந்த பிரம்மா, இந்த தட்சன், சைதேவி, சீதாதேவி, பார்வதி தேவி இதெல்லாம் அறிஞ்சி ஒரு சிவன் தோன்றி வருவான். சிவன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். போகடா முட்டா போயிடலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் யாருன்னு தெரியல. இவனும் அந்த ஆணைக்கு ஆட்சி பண்ணி ஆசைப்பாரு. எத்தனை பேர் இருக்கிய தமிழ்நாட்டுக்குள்ள? எத்தனை பேருப்பா இருக்கிய? எல்லாரும் தேவடியா மகன் ஆக தயாரா? எல்லாரும் தேவடியா மகன் கல்கி ஆக தயாராப்பா? உங்க தாயெல்லாம் பத்தினியோ இல்லையோ, பத்தினி அக்னியில இறங்க மாட்டா. பத்தினி அக்னியில இறங்க மாட்டா. பத்தினிக்கு ஜலசமாதி, பத்தினிக்கு பூமியில புதைச்சி அதுக்கு மேல ஒரு அடையாளம், ஒரு விநாயகர் சிலை, ஒரு சிவலிங்கம். ஆணை புதைச்ச இடத்துல என்னத்தை பிரதிஷ்டை செய்யணும், பெண்ணை புதைச்ச இடத்துல என்ன பிரதிஷ்டை செய்யணும், இது தெரியாமத்தான் இவங்க வழிபாடு, பூஜை, புரஸ்காரம் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரம்மஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். அந்த பிராமணன் யாருன்னா வாமன அவதாரம். வாமன அவதாரத்துக்கு தெரியாது கல்கி அவதாரம். மட்ச அவதாரம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கோ. உன் பாட புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு என்ன போல தமிழ் எழுத்து என்ன, இதோட பொருள் என்ன, இப்படி புத்திக்கு வேலை கொடு. அந்த ஆளுக்கு கம்ப்யூட்டர் டே 2000 சிங்காடு பிபிஎல் 3675 ரூபா 3 மாசத்துக்கு. அவுட் கோயிங் இன்கமிங் காசு. அப்பவே செல்லு வாங்கினவன் 2000 23 ஆண்டு ஆகுது. நான் செல்போன் வாங்கி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சு 23 ஆண்டு ஆகுது. கேரளா கொச்சி 9846028026 இதான் 2000 உள்ள நம்பர் முகவரி. அப்போ தொடங்கியவன் இந்த சமூக வலைத்தளம்னா என்ன, இந்த மனிதர்கள் ஏன் உருவாக்கப்பட்டது, ஒரு தாய் தந்தைக்கு குழந்தை என்ன செய்யணும், ஒரு வழிபாடு முறை எதுக்கு, ஒரு வழிபாடு முறை எதுக்கு, மரணம் ஒரு மனிதனுக்கு நிலையான வழிபாடு மரணம் தான். நீ மரண வீட்டுக்கு போறது ஒண்ணுதான், ஒரு ஆலயத்துக்கு போறது ஒண்ணுதான். நீ ஒரு சடங்கு வீட்டுக்கு போறது ஒண்ணுதான், ஒரு ஆலயத்துக்கு போறது ஒண்ணுதான். ஒரு மனிதனானவனுக்கு இறுதி சடங்கு என்ன பொருள்? இறுதி சடங்கு அழியாத ஒரு பொருளை அழிச்சுக்கிட்டு வர்றாங்க. பத்தினி நிரூபிப்பதற்கு சீதா அக்னியில் இறங்கினது. அப்போ ஓ தாய் எல்லாம் ஏன் இறங்குறா? யார்கிட்ட பத்தினி காட்டுவதற்கு? இது தவறு. எல்லா பாரத தாயும் பார்வதியோட முத்து காசி நகரம் மணிகர்ணி சுடுகாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? மணிகர்ணா சுடுகாடு. அங்க பார்வதி தேவியோட முத்து கீழே விழுந்துட்டு மணிகர்ணி காட் ஹரிச்சந்திரன் சுடுகாடு. அப்ப இந்த மணின்னா என்ன பொருள்? இந்த பொருள் இதை அக்னிக்கு இறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இதுக்கு எனக்கு போட்டி போறாங்க. நீ நல்லா இரு. ஆனா இந்த அழிவில்லாத ஆட்சியால உலகத்தையே ஆட்சி பண்ண போறது நீ சொல்வது அனைத்தும் போய். உனக்கு பேராசை பெருநட்டம். பேராசை பெருநட்டம் அப்பா. ஏதோ அனைத்தும் கத்துக்கிட்ட மாதிரி பேசுறிய. நீ என் மத்தியில குருடன் தான், கண்ணு பார்வையற்றவன். இந்த பாட புத்தகத்தை படிச்சு உன் ஆர்குமெண்ட் அதெல்லாம் எழுது. எந்த பாடமுமே படிக்காம கல்கி இதுதான் பொருள் சொல்றான் பத்தியா? அவன் தான் இந்த பூமிக்கு தேவை. உன்னெல்லாம் நல்ல பையனா நினைச்சுக்கிட்டேன். கர்வம் கூட பிறப்பு. உனக்கு அந்த வாதல் திறக்காது. நீ சொல்லிட வேண்டியதான். உன்னை நம்புற ஆட்களை நீ ஏமாத்திக்கிட வேண்டியதான். நீனே ஏமாந்து போற. உன்னை நம்புற ஆட்களை ஏமாத்துற. இந்த நீ காட்டுற அவதாரம் எதுவுமே கிடையாது. நீ பார்க்கிற இந்த பூலோகத்துல பார்க்கிற எந்த அவதாரம் ஒரிஜினல் கிடையாது. எந்த அவதாரம் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஒரே ஒரு அவதாரம் தான் ஒரிஜினல். பூமி நீர் நெருப்பு. பூமி நீர் நெருப்பு. அப்ப இந்த காற்று எது மூலமா உருவாகுது? காற்று மூலமா நீர் உருவாகுது. நீர் மூலமா பூமி உருவாகுதா? பூமி மூலம் நீர் உருவாகுதா? ஆகாயம் வெட்டவெளி, நெருப்பு, வெளிச்சம் எது மூலமா சம்பந்தம்? இதெல்லாம் அறியாம ஒன்றும் பேசல. புரியுதாப்பா? கருடன் காசியில் கருடன் பறக்காது. என்ன பொருள்? 63 படித்துறை, 63 நாயன்மார் கதெல்லாம் தெரியாம ஒன்றும் பேசல. அன்னபூர்ணி என்ன? மேற்கு வாசல் காசி நகரத்துல மேற்கு வாசல் தண்டாயுதபாணி என்னன்னு தெரியாம ஒன்றும் பேசல.
தீயவர்கள் அழியப்படுவார்கள். அப்ப என்னோட பதிவுல 2020 3 ஆண்டுகளுக்கு முன்னக்குட்டி ராமநாதங்கிற ஒரு ஐடியில அந்த பேர்ல நான் அண்ணாமலையே ராமநாதங்கிறேன். ஆனா ராமநாதங்கிற பேர்ல நீ கமாண்ட்ல திட்டியது அனைத்தும் நீதான். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுற பதிவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அத்தனை பேர்ல முதல்ல ஒன்னதான் எடுத்துக்கிடுவேன். புரியுதா? இனி மணி அடிக்கும் போதெல்லாம் யாரு கையில நானும் பிராமணனானப்பா, நான் பிராமணனா, நான் பிராமணனா, நான் மணி அடிக்கிற இடது கையால. அப்ப இடது கையால மணி அடிக்கும் போது இவன் குடும்பம் அண்ணாமலையாரே, இவன் குடும்பம் இப்படின்னு அடிப்பேன். இது தேவையா? ஆனா நீனும் அடிச்சுக்கோ. என் குடும்பம் எல்லாம் நாசமா போச்சு, என் குடும்பம் எல்லாம் நாசமா போச்சு. அப்படி வந்திருக்கவன் தான் இவன். நீ என்ன அடிக்கிறதுக்கு நீ என்ன செய்வ? நீ செய்யப்பா. இந்த கல்கி அவதாரம் வர்றவனை எதிர்த்தால் அந்த கல்கி அவதாரம் என்ன செய்யும்? தீயவனை கூட அழிக்கும். கூட இருக்கிறவன் பின்வாங்கியா அவன் தலையே துண்டிக்கப்படும். அப்படிங்கிற அவதாரம் தான் கல்கி அவதாரம்னா. உலகத்தை போரிட்டு வென்று ஜெயிக்கவே இல்லை, உலகத்தை இருட்டாக்கி சிவராத்திரி வெளிச்சத்தை தோற்றி வைக்கிறவன் தான் அஷ்டமா சித்திக்கு அதிபதி. இந்த அண்டம் என்பதை இருட்டாக்கி வெளிச்சத்தை தோற்றி வைக்கவன் தான் அஷ்டமா சித்து உள்ளவன், அஷ்டமா சித்திக்கு அதிபதி. அப்ப இந்த அண்டம் என்பது சிவராத்திரி, அதை ஆக்கி மறுபடி தோற்றி வைக்கிறவன் தாண்டா உலகத்திலே கல்கி. ரெடியா இருந்துக்கோ மாதிரி. இந்த இந்தியா இல்ல, இந்த அண்டத்துக்குள்ள கல்கி என்றால் சிவன், ஐயப்பன். கிருஷ்ணனுக்கு தோன்றிய பரமசிவன் ஐயப்பன், சிவன், கல்கி, புகழ். சைவம் வைணவம் இந்த ஐயப்பனுக்கு தான். புரியுதா? விநாயகனுக்கு இளையது முருகனை தான் உனக்கு தெரியும், விநாயகனுக்கு இளையது ஐயப்பன் தான். புரியுதா? ஐயப்பனுக்கு இளையது நான் தான் சொல்லணும். நீ யாரு? விநாயகர், முருகர், ஐயப்பர், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, ஒரு நாடு உனக்கு சொல்ல அருகதை இல்லை. நீ எல்லாம் பாட புத்தகத்தை படிச்சா அதெல்லாம் சத்தியம் ஆகிறது இல்லை. பொருள் அறிஞ்சவனுக்கு பொருள் தான், பாட புத்தகம் தேவையில்லை. உன்ன மாதிரி உன் பாட புத்தகத்தை கூட எடுத்துட்டு வா. எழுத்து கா இன்னும் அர்த்தம், ரூ இன்னும் அர்த்தம். நீ எந்த பாடலை படிச்சாலும் சரி அந்த நம்பரு சொன்னா போதும். 149 அப்ப இது 148, அது 147, இது பாடம் 1, இது பாடம் 2, இது இப்படி உன் பாடம் அந்த தமிழ் எழுத்து இருக்கு இல்லையா, கா ஏ ரூ இப்படி எடுத்துக்கிடுவேன். அப்ப 5வது ரூ என்ன? இதுதான். இப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் ஒன்ன மாதிரி பாட புத்தகத்தை படிச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளர், அவரை கண்டுபிடிக்கிறோம் எல்லாம் போய் பிராடு. உங்களுக்கு எல்லாம் ஆசை. தமிழ்நாட்டுக்குள்ள மக்களை பூரா கல்கி அவதாரம் வரும், உலகத்தை ஆட்சி பண்ண வரும். இது நான் தான், எனக்கு தான் பொருந்தது. உங்களுக்கு ஒரு மயில் பொருந்தாது. அப்படி பொருந்தா உன் பொண்டாட்டி வேற கூட ஓடி இருக்கணும், உன் குழந்தைய விட்டுட்டு உன் மனைவி வேற கூட ஓடி இருக்கணும். அந்த பாடெல்லாம் அதான் பொருந்தும். அழிவில்லாத ஆட்சியாளர் வருவான், ஆனா அவன் மனைவி குழந்தைகள் என்னவா இருக்கும், அவனோட வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ உன் மனைவி ஓடிட்டான்னா நீ கல்கி அவதாரம். உன் குழந்தைய உன் கூட வச்சுட்டு அனாதை ஆக்கிட்டு உன் மனைவியோட உன் கூட ஓடிட்டான்னா நீ கல்கி. நீ அறம்பாடி சித்தர் பாடலுக்கு பொருத்தமானவன். மனைவியை யாரை விட்டு கொடுக்க தயாரா இருக்கிய? ராமன் சீதாவை விட்டு கொடுத்தா இல்லையா ராவணனுக்கு? அதே போல யாரு விட்டு கொடுக்க தயாரா இருக்கிய? அப்ப சீதா போல வாழணும். ராவணன் கூப்பிட்ட உடனே ஓடிடக்கூடாது. இதுதான் பெண் கலாச்சாரம். அப்ப சீதா பத்தினி என்ன பொருள்? பத்தினிக்கு பொருள் இது. சீதா நீர், ராம உடல். அப்ப இந்த சீதா பத்தினி இங்க இருக்கிறா. இது ஏன் அக்னியில இறங்கணும்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டது இந்த பொருள். இது அக்னியில இறங்கினா பத்தினி அல்ல. ஒரு சமுதிரம் ஒவ்வொரு மனிதனும் முத்துக்கள் கொண்டு உருவாக்கி இருக்கு. அந்த முத்தெல்லாம் எரிக்க கூடாது. எந்த உயிரினமாட்டும் எரிஞ்சு போதா?
இந்த மனிதங்கிற ஒரு உயிரினம் அல்லாத மற்ற எந்த ஒரு உயிரினமும் நெருப்புக்கு இரையாகுதா? குரங்கு இனத்தை பார்த்து திருந்துங்க, காக்கா இனத்தை பார்த்து திருந்துங்க. காக்கா குரங்கு என்ன செய்யுது, நாய் என்ன செய்யுது, இதை பார்த்து திருந்துங்க. மனித உடலை எரிக்கிறது பாவம். இதை விட உலகத்துல வேற எந்த சக்தியும் கிடையாது. நீங்களாம் மனுஷ ஜென்மமா? உப்பு ஆத்மா, உன் உடல் உப்பு ஆத்மா. உப்பு இந்த இயற்கையோட காற்று உன் சரீரத்துக்கும் பந்தம் உண்டு. பத்தினி கடல், ஒவ்வொரு மனிதனும் உடல் முத்து. இதை முத்தை அழிச்சா பத்தினியா? பத்தினி நிதிக்கு அக்னியில இறங்கினா சீதா. என்ன காரணம்? ராவணனை வதங்கிஞ்சா லிங்கத்துக்கு இடம் கிடையாது. அப்ப லிங்கம் என்ன, அந்த ராமன் என்ன, ராவணன் என்ன தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான். பத்தினி கடல், மச்சமுனி சுந்தரர், மச்சமுனி சுந்தரர் ராமதேவர். இது என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. கல்கி அவதாரம். பேராசையை பாரு, அப்பாடிய பேராசை. ஆசைதான், எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. நானா ஆயிடக்கூடாதா அந்த உலகத்துல, அந்த அரசன் நானா இருக்கக்கூடாதா? எல்லாரும் பெரிய ஹீரோ, எல்லாரும் பெரிய ஹீரோ தான். அது பொழப்ப கெடுக்கும், பொழப்ப கெடுக்கும். ஆனா பொழப்ப கெடுத்து உட்கார்ந்தவனுக்கு தான் இது பொருந்தும். தேவடியா தேவி தேவி டி யா மகன் கல்கி. யாராருக்கு ஆசை? யாராருக்கு ஆசை? தேவடியா மகன் எத்தனை பேர் இருக்கிய? கல்கி நான் தான், கல்கி நான் தான், கல்கி நான் தான் சொல்ற இந்த மகன் எத்தனை பேர் உண்டு? இது மற்றுள்ளவங்களுக்கு பொருந்தாது. கல்கி நான் தான், கல்கி அரசன் நான் தான், உலகத்தை ஆட்சி செய்ய பிறந்தவன் நான் தான், அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அல்லாத சகோதர சகோதரிகள் எல்லாம் பத்தினி பெத்த பிள்ளைகள், பத்தினி பெத்த பிள்ளைகள். இந்த உலகத்தை ஆட்சி பண்ண வர்றான் இல்லையா, அரசியல். அரசியல் மக்களுக்கு நன்மை தீமை செய்ய வர்றவன் இவன். அப்ப இப்படி ஒருவன் தான் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நன்மை செய்யணும். ஆனா இதோட பொருள் ஆட்சி. ஆட்சி காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, கல்கி ஆட்சி. ஆசை அப்பா, எனக்கு சந்தோஷம் அப்பா. எத்தனை பேர் ஆட்சியாள போறீங்க? ஆண்டுகிடுங்க, ஆண்டுகிடுங்க. இது எனக்கு ஆரம்பத்திலே சொல்லலாம். ஆனா இளைஞர்கள் எத்தனை பேர் என்னென்ன விதமா இருக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் பொறாம, பொறாம. இவன் ஒன்று சொல்லிட்டாரா அவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது. சி, இல்லை என்ன தெரியுமாடா, புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு போங்க. உங்களை யாரு அறம்பாடி சித்தர் பாடல படிக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவன? சி, நீங்களா அறம்பாடி சித்தர் பாடல அந்த அன்னைக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறீங்க. உங்களெல்லாம் பாடத்தை புத்தகத்தை கொடுத்தவன அவனை என்ன செய்யணும்? அறம்பாடி வேற்றுமை, வேற்றுமை. எல்லாருக்கும் ஒரு வேற்றுமை உண்டு. இந்த மகனை ஆயிக்கிடுங்க, எல்லாரும் இந்த மகனை ஆயிக்கிடுங்க. இதான ஆசை. நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளர், கல்கி அவதாரம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், கல்கி அவதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். பொய் பொய் பொய். எல்லாத்துக்கும் ஆசை. நான் தான் அந்த அரசன், எனக்கு தான் பொருந்தது. சி, உன் தாய்க்கு இந்த பேரை வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாடா. இது இப்படி உள்ளவனுக்கு பொருந்தும். குமர குரு, குமரி இதானப்பா, இல்ல வேற எதுமா? முக்கடலு, முக்கடலு, அறம் கடலு. தேவடியா மகன் கல்கி. சமுதிரம் என்பது யாருக்கு வேணாலும் கூப்பிட்டா பெய்யும். கூப்பிட்டா போற பொருள் என்ன சொல்லுவாங்க? சீதா ராவணன் கூப்பிட்டுட்டு போனா அதோட பேர் என்ன? பத்தினின்னு நான் நெருங்கி அக்னியில் இறங்கினா அப்போ ஒரு சந்தேகம், சந்தேகம். அப்போ அதே தானே இந்த பூமியில எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாய், எனது தாயும்
இந்த பாரதத்தில் எந்த தாயும் இந்த அக்னியில இறங்கக்கூடாது. சதிதேவி அக்னியில் இறங்கும் போது இந்த அண்ட சராசரமே என்ன சொல்லிச்சு? இறங்கு இறங்கு தீக்குழி அப்படின்னா சொல்லிச்சு. அட நன்றி இல்லாதவங்களா. பத்தினி பத்தினி என்ன மச்சமுனி என்னன்னே தெரியாது. இப்போ அடுத்தாப்புல நீ என்ன பாட்டு போடுவ? நீ என்ன பாட்டு போடுவ? தமிழ் கடல் வெற்றி. இதை சொல்வதற்குத்தான் ஒருவன் வருவான். அப்ப இது எத்தனை பேர் சொல்லுவீங்க? அறம் கடல். அறம்பாடி சித்தர் பாடலை படிச்ச உடனே அதானிக்கு கல்கி, நீ தான் கல்கி. எத்தனை பேர் தமிழ்நாட்டில் சொல்றீங்க? அத்தனை பேரும் கல்கி. அப்ப இது யாருமே இதுவரை சொல்லல. கல்கியை தேடுறோம், அந்த அழிவில்லாத அரசனை தேடுறோம். பொய், பிராடு. விஷ்ணுவோட 10 அவதாரம். பிரம்மா என்ன தட்சன் என்ன மகாவிஷ்ணு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ சிவனை அடைய முடியும். ஆனா சிவனை உலகத்துல பார்த்தது யாரு? ஆதி முதல் சிவனை பார்த்தது யாரு? சதிதேவி அக்னியில் இறங்கினால் மறு அவதாரம் எடுத்து பார்வதிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து சிவனை அடைவேன். அப்ப பார்வதிக்கு மாத்திரம் தான் சிவனை தெரியும், அல்லாதவங்களுக்கு சிவனை தெரியாது. அப்ப எல்லாரும் சிவலிங்க பூஜை பண்ண உடனே சிவன் அங்க வந்துட்டாரா? பார்வதி பிடிச்சு வச்ச விநாயகர் தலை வெட்டிய நபர் யாரு? விநாயகரோட தலை வெட்டி ஆணைமுகம் வச்சது யாரு? எல்லாம் கதையை படிச்ச உடனே ஓ இவருதான் சிவன், ஓ இதான் பார்வதி, இதான் விநாயகர், இதான் முருகர். பார்வதி என்கிற கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் சிவனை தெரியும். அப்ப சங்கர நாராயணனா காட்சி கொடுத்தது சங்க பதுமனுக்கு. பார்வதி தேவகுரு இப்படிங்கிற ஒரு பொருள். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். தேவி நெருப்பு. முருகா ரூ 5 கா 6 ஆரஞ்சு 11 தமிழ் புலவர் வந்துட்டாரு. சொக்கநாத மண்ணு சமைப்பான். நம்ம உன் குடும்பத்துக்கு தான் மண்ணு சமைக்கணும், விறகு சமைக்க மாட்டேன், பயப்படாத. அழிவில்லாத ஆட்சியாளர். எனக்கு நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எத்தனை தேவடியா மகள்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இருக்கிறாங்க? சமுதிரத்தில் இருந்து தோன்றி இந்த சமுதிரத்துக்கு பேரு தேவடியா. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அஸ்தியை கொண்டு இறக்குறாங்க. கங்கா மாதா கரி மாதாவாயிட்டு. மகனே இந்த சாம்பலை கொண்டு இறக்கக்கூடாதுன்னு சொல்லு. எனக்கு அவமானம். நான் ஒரு புனிதமான பத்தினி. அனைத்து அநியாய அக்கிரமம் செஞ்சவங்க தவறுகள் எல்லா கடல்ல கொண்டு குளிச்சு அந்த பாவத்தை பூரா வாங்கியிருக்கு. இதுக்கு தான் 2020 ஆடி மாதம் உன் முன்னோர்களுக்கு 2020 ஆடி மாதம் சமுதிரத்துக்கு போக முடிஞ்சுதா, இல்ல நதிக்கரைக்கு போக முடிஞ்சுதா, இல்ல பிருத்துக்கர்மா எதுவும் செய்ய முடிஞ்சுதா? காரணம் என்ன?
ராமேஸ்வரத்தில் இருந்தேன். பழனியிலிருந்து ராமேஸ்வரம் நடந்தே போனேன். கராட்டா, குன்பு, களரி, மர்மக்கலை, என்னென்ன கலை இருக்கு எல்லாம் நாசமாக போனதையும் 10 வயசுலேருந்து படித்தேன் கேரளாவில். கராட்டா, குன்பு, களரி எல்லாம் படித்தேன். அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் அன்னம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலி ஆமீன். கடல், அரபிக்கடல், பிரம்மாவுடையது. இந்த குரானு இதெல்லாம் படிக்கிறதல்ல, இல்லை தானாக வரும். புரியுதா? முகமது நபி என்ன, அல்லாஹ் என்ன, இயேசுநாதர் என்ன, மேரி மாதா என்ன, சிதம்பரம் என்ன, சிவகாமி அம்மா என்ன, ராமர் என்ன, சீதா என்ன, லட்சுமணன் என்ன, ஆஞ்சநேயர் என்ன, பரமசிவம், பார்வதி, முருகன், விநாயகன் என்ன தெரியாமல் ஒன்றும் நான் பேசலை. உங்களுக்கு 18 சித்தர், எனக்கு 18 படி, இறங்கி வர்றது 18 படி, 18 அத்தியாயம் பகவத்கீதை. ஒரு மனிதனோட உடல் பகவத்கீதை. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ஓ, இதை இப்படி வர போட சொல்லுவானுல்ல. இவனும் பெரிய படித்த அறிவாளிகள். இவனுக்கு வேண்டி நம்ம படித்ததை திருத்த வேண்டியது. 5ஆம் கிளாஸ் படித்தவன் சொல்லி தான் இவனும் திருந்தணும். என்னட்டு இவனும் சொல்லுறது நம்ம திருந்த வேண்டியது. இது என்னப்பா நியாயம்? உன் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கட்டும்னு நினச்சேன். ஆனால் எனக்கே நீ ஆப்பு வைக்கிறீங்க. ஆப்பம் சுடுற பாட்டி 2000 2 ஆப்பம் சுட்டா. 2000 எத்தனை ஆப்பம் சுட்டா? 3 ஆப்பம் சுட்டா. 2020 2 ஆப்பம் சுட்டா. இப்படிங்கிற ஒரு பொருள். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பொருந்தும்? இந்த பகவத்கீதை இதெல்லாம் உங்களுக்கு தான். கன்னியாகுமரி பகவதி அம்மன் வருவா. பகவதி கா கார்த்தி, மறுபடி கா. இது என்ன பொருள் கண்டுபிடி. ஆன்மீகத்தை வச்சு நீ காமெடி பண்ற. உன் குடும்பத்தில் அனைத்து உயிரினத்தை வச்சு நீ காமெடி பண்ற. உன் குடும்பத்துக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆணிக்கு அழிச்சிருவேன்னு சொல்றிய. என்ன முதல்ல அழி? என்ன அழி? இந்த பூமிக்கே நான் தேவையில்லாத ஒருத்தன். என்ன அழி? என்ன அழிச்சதுக்கு அப்புறம் என் மக்களை அழி பார்ப்போம். நன்றி கெட்டவர்களாம். 6 ஆண்டுகளை திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை தெரிஞ்சுன்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எந்த சித்தர் சொன்னா, எந்த தமிழ்நாட்டில் எந்த மகான் சொன்னா? திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலே என்னன்னே தெரியாது. மீனாட்சி காட்சி, சுந்தரேஸ்வரர், சிவன், கலியுகத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு சிவன், சபரிவாசன், ஐயப்பன், சி விநாயகி, வா சரஸ்வதி, இன் ஐயப்பன், ஐ தலைவன். ஆனால் ஒன்ன மாதிரி ஆசைலாம் எனக்கு கிடையாது. நான் இப்படி பேசுறது மட்டும்தான் உண்மை. ஆனால் உங்களை மாதிரி காமெடி ஆக்கிட்டீங்களா ஆன்மீகத்தில். ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ள 100 நன்மைகளை நான் மனதார நினைக்க மாட்டேன். உன் குடும்பங்களே இன்னுமே காட்டான பதில் சொல்லிக்கணும். உன் குடும்பத்துக்கு காட்டான வந்துக்கணும். இறந்து போன மனிதன் ஆத்மா உனக்கு பெருசு. காட்ட ஆணை, இறந்து போன ஆணைகள் எல்லாம் உன் குடும்பத்துக்கு வரட்டும். உன் குடும்பம் சின்ன பின்னமாகும். நீ எதிர்த்தது யாரு தெரியுமா? நீ எதிர்த்தது யார? நீ ஆண்டு அனுபவிக்கணும். பிறவில நீ அனுபவிப்ப. வயசுக்கு தக்கன கிடையாது. ஆனா எல்லார்ட்டையும் மோதலாம்.
ஆனா மோதக்கூடியவர்கிட்ட மோதும் போது நீ அனுபவிச்சே தீரணும். மருத்துவர்கிட்ட போக ரெடி ஆயிக்கும். உன் குடும்பத்தில் எத்தனை பேர் போறாங்களோ அத்தனை பேர் போறதுக்கு ரெடி ஆயிக்கும். மணி இனி அடிக்கும் போது இடது கையில் அடிக்கிறத உன் குடும்பத்துக்கு வேண்டி வலது கையில் அடிப்பேன். தீய சக்தியில அழிப்பதற்கு தான் இந்த அவதாரம். அப்ப தீய சக்தியை கூட வச்சிருக்க மாட்டேன். எதிர்த்தவன் காலி. ஆனா என்ன எதிர்த்தவன் ஒரு 4 ஆண்டுகளா பின்தொடர்ந்துகிட்டே வர்றான். நாளை கண்டுகிறதே கிடையாது. ஆனா இப்போ தாய் சொல்லிட்டான், மகனே இவனை அழி, முதல்ல இவனை அழி நட, இவன் குடும்பம் நல்லா இருக்க கூட நட, மத்த நான் பார்த்துக்கிட்டு. உன் குடும்பத்துக்கு நம்ம மகாலட்சுமி கிடையாது, உன் குடும்பத்துக்கு மூதேவியை வச்சு நீ ஆண்டுக்கோ உலகத்தை. இந்த குரான்ல சொல்லுவாங்க, இந்த உலகத்தையே ஆட்சி பண்ண போறோம்னு சொல்றது தஜ்ஜால். அந்த தஜ்ஜால் ஆகணும்னு தான் ஆசை எல்லாருக்கும். புரியுதா? எல்லா புகழும் இறைவனுக்கு. திருப்புகழ் கல்கி, சமுத்திரம், அறம்பாடி கடல், சேரன் கடல், சோழன் சந்திரன், பாண்டியன் தெய்வ யானை. எனக்கே சொல்றீங்க அம்புக்கொடி மீன் கொடி, என் உடம்புல பச்சை குத்தி இருக்கிறடா. நான் கடைசியா வரும்போது அம்புக்கொடி மீன் கொடி புலி, தமிழன் புலி மாதிரி இருக்கணும். உடனே உங்க அண்ணன் சீமான் புலிக்கொடியை வச்சுட்டு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அல்ல, கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்கிய சமம். அப்ப அந்த கந்தன் தான் கல்கி. ஓம் ஹரி ஓம்.